பின்னால் அவர்களுக்கு எதையுமே சாதிப்பது ரொம்ப எளிதாகிவிட்டது. ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் கொஞ்சம் அது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்குமா, அது நடக்குமாங்கிறது நம்ம கொஞ்சம் இது பண்ணி பார்ப்போமே. அதாவது நம்ம தக்குவா பற்றி நிறைய பேசுகிறோம்ல. யாராவது 2 பேர், நான் குரானில் இருக்கேன் அவ்வளோத்தையும் அப்படியே பின்பற்றுவேன், இதில் என்ன வருதுன்னு பார்க்குறேன், இன்னும் ஒரு சத்திய சோதனை செய்து பாருங்க, உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து என்ன மாதிரி உதவிகள்லாம் கிடைக்குங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இப்போ இப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கிய பின்னால் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு எல்லாமே எளிதாகிவிட்டது. எதுவும் அல்லாஹ் சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளையா அப்படி சொன்னால் போதும். ரசூலுல்லாஹ்வுடைய இதுன்னா ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, நீங்கள் எப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு மாற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் கட்டுப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தை இது பண்ண பிறகு அவங்க ஒழுக்கத்தில் சிறந்திருந்தாங்க, அதில் சிறந்திருந்தாங்க, இதில் சிறந்திருந்தாங்க. ஏன்? ஒரே கான்செப்ட் தான். அல்லாஹ்வுக்கு நம்ம ஏதாவது அவனுக்கு மாற்றமாக செய்தால் நாம் தண்டிக்கப்படுவோங்கிற. இப்போ நம்ம மனசு எப்படி ஆயிரும்னு சொன்னால், நமக்கு ஒரு விஷயத்தை நல்லா பிடிக்குது, அல்லாஹ் அதை ஹராமாக்குறான், நமக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமாக இருக்கு, அல்லாஹ் ஹராம்னு சொல்கிறான். சரி, அதுக்கு ஏதாவது இந்த மூலவி இல்லைன்னா இன்னொரு மூலவியை கேட்டு, இல்லைன்னா ஒரு மார்க் அறிஞரை கேட்டு, ஒரு 10 பேரை கேட்டால் ஒருத்தன் சாதகமாக சொல்லிட மாட்டானா, அவன் பேரில் பழியை போட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்போ நம்ம அங்கே அல்லாஹ் பின்பற்றலை, நம்மளுடைய மனசை பின்பற்றுகிறோம். அதுக்கான சூழ்நிலை நிறைய ஆகிப்போச்சு. இப்போ அல்லாஹ் ஒரு விஷயத்தை நமக்கு ஹலால் ஆக்குறான், நமக்கு கொஞ்சம் மனசில் அது பிடிக்காம இருக்கு. அது சிம்பிளாக அவங்கள்ட்ட சொல்லணும்னா, எங்கள் டிஸ்ட்ரிக்டில் மாட்டுக்கறின்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் இது ஆட்டுக்கறி கோழிக்கறி இதுதான் ரொம்ப இதாக சாப்பிடுவாங்க. இப்போ அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கியிருக்கான் சொன்னால், நீ ஒரு தடவையாவது அல்லாஹ்வுக்கு நான் கீழ்படுகிறேன்னு நீ அதை சாப்பிட்டு காட்டு அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அப்போ அல்லாஹ் ஹலால் ஆக்கின ஒரு விஷயத்தை ஹலால் ஆக்கி கொள்வதும், அவன் ஹராம் ஆக்கினதை ஹராம் ஆக்கி கொள்வது, அதில் நம்ம மனசு என்ன சொல்லுதுங்கிறது பேச்சே இல்லை. இப்படி நம்ம டோட்டலாக சரண்டர் ஆகிறதுக்கு பேர் தான் முஸ்லீம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். எப்படின்னா, இந்த அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் நான் நம்புகிறேன் என்பதற்கு அத்தாட்சியாக நாம் வாழ வேண்டும். இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல கேட்குறான், ஈமான் கொண்டு விட்டால் சோதிக்கப்படாமல் சொர்க்கம் பூந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? ஏப்பா, ஈமான் கொண்டது உனக்கு ஒரு கன்செஷன் மாதிரி இல்லை, நாங்கள் எல்லாம் ஈமான் கொண்டது, உங்கள் நபி என்ன கஷ்டப்பட்டாரு, நாங்கள் என்ன செய்யணும், ஈமான் கொண்டுட்டோம். இல்லை, உங்களை சோதிப்பேன். ஈமான் கொள்ளாதவர்களுக்கு அப்போ சோதனை இல்லை, ஈமான் கொண்டவனுக்கு சோதனையா நீ கேட்டுருவான். அப்போ ஈமான் கொண்டு விட்டால் நீங்கள் சோதிக்கப்படாமல் சொர்க்கம் புகுந்து விடுவீர்களா? அந்த சோதனை என்ன? சாதாரண ஒரு பரீட்சை வச்சான்னா பரவாயில்ல, சின்ன சின்ன நஷ்டங்களை உண்டு பண்ணான்னா பரவாயில்ல, உங்களோட உயிருக்கே ஆபத்து வந்தாலும் நீங்கள் அகதுன்னு என்று சொல்லி இருக்க வேண்டும். உயிரா ஈமானா என்று வந்தால் ஈமான் தான் முக்கியம். மௌத்தானா, நான் ஈமான் கொண்டதுனால நான் மௌத்தானா எனக்கு என்ன கிடைக்கும்? டைரக்டா சொர்க்கம். த ஷார்டஸ்ட் வே டு பாரடைஸ், ஷஹாதத். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த சத்தியத்துக்கு சார்ந்து போவர்களாக இதை நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்து செல்பவர்களாக இருக்க வேண்டும். முதல் சமுதாயம் அப்படி இருந்தது. முதல் சமுதாயம் ஷஹாதத்தை விரும்பக்கூடிய சமுதாயமா இருந்தது. அது தன்னுடைய கொள்கையில எங்கேயுமே விட்டு கொடுக்கல. இன்னைக்கு நிறைய பேர் என்னட்ட பல காரணங்கள் சொல்றாங்க, நாங்கள் அதை பின்பற்றலைங்கிறதுக்கு. இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷனுங்கிறாங்க, நாளைக்கு உள்ள சிச்சுவேஷனுங்கிறாங்க, இப்போ இருக்க கவர்மெண்ட்டுங்கிறாங்க. ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. இதை விட கஷ்டமான சூழ்நிலையில தான் அன்னைக்கு உள்ள முஸ்லீம்கள் வாழ்ந்தாங்க. இன்னும் சொல்ல போனா இதை விட குறைவான ஃபெசிலிட்டியோட தான் வாழ்ந்தாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அவங்க அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போயிடல, துணிஞ்சு நின்னாங்க. மரணமே வரினும் இந்த ஈமான் தான் நின்னாங்க. அதனால அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். உங்களுக்கு வரலாற்றுல பாரசீக மன்னர்களை வெற்றி கொள்கிறோம். பெரிய கதிசாயத்தான் நடக்கு. படைகளை அனுப்பியிருக்காங்க. வீட்டில் பேசிக்கிட்டானு, எப்பா ஹாலித் பின் வலீத் போயிருக்காரா, அப்போ ஜெயிச்சிரும். அவர் போயிட்டார்ல, அப்புறம் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு உமரில் அதெல்லாம் பார்க்குறாங்க. இது என்னடா ஈமான் தவக்கல் யார்கிட்ட இருக்கணும்?
அல்லாட்ட இருக்கணும். ஆனால் அது இப்போ பையன் ஹாலிது பின் வலிதிட்ட போகுது. அதனால் என்ன பண்ணாங்க, அந்த காலத்தில் படையை அனுப்பிட்டு எல்லாரும் மதியனால விழுந்து விழுந்து துவா செய்யிருப்பாங்க. யாரெல்லாம் அந்த மக்களுக்கு வெற்றியை கொடு, நமக்கு என்னோட மார்க்கத்துக்கு வெற்றியை கொடு, உன்னோட அந்த மக்களை உன்னோட அவருடைய பாதத்தை உன்னோட மார்க்கத்தில் நீ நிலைப்படுத்தி வைப்பாயாக, இப்படிலாம் துவா காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருந்தான். தவக்கல் மாறினோன்னா ஹாலித் பின் வலிதை இதுல இருந்து எடுத்துட்டாங்க. இப்போ ஹதிசியா வெற்றி பெற்று விட்டது. அங்கிருந்து ஒரு செய்தியை கொண்டு வரான், ஜெயிச்சிட்டோம்னு சொல்றது. இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் இல்லை, டக்குன்னு இன்ஸ்டண்டா லைவ்ல சொல்லிடுறதுக்கு அங்க இருந்து பாரசீகத்திலிருந்து ஒரு செய்தியை கொண்டு வரான். உமர் அல்லா தாலாக்கு ஹதிசியா யுத்தத்துல என்ன நடந்ததுன்னு தெரியணுமேங்கிறதுக்காக அவங்க என்ன செய்றாங்க, மதீனா அவனோட எல்லைக்கு வந்துட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு. இப்போ அவன் ஓடி வரான். ஓடி வரும்போது இவன் தான் அந்த செய்தியை கொண்டு வரான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓடி போய் அவன்கிட்ட என்னப்பா செய்திங்கிறாங்க. போவே உம்மட்ட சொல்ல முடியாது, நான் உம்மட்ட சொல்ல போறேன்னா. அவன் குதிரை போகும்போது உமர்ல இதெல்லாம் கூடவே ஓடுறாங்க. எப்ப நான் தான்ப்பா உமர், நான் தான்ப்பா உமர்ன்னு. அடுத்தால ஜெருசலத்தை பத்தி இன்னைக்கு ஒரு பெரிய இது, அதனால நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். ஜெருசலம் வெற்றி கொள்ளப்படும் என்பது கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். நம்ம படைகள் ஷாம், அப்ப ஷாம்ல ஒரு பகுதி தான் பாலஸ்தீனம். ஷாம் பகுதி அப்படியே வெற்றி கொண்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சில்வஸ்டருங்கிற பாதிரி, இந்த மக்கள் நம்மளை வெற்றி கொண்டு விடுவார்கள், இது சொல்லப்பட்டிருக்கே. அப்போ அவர் என்ன செய்தாரு, ஜெருசலத்தை நாம் சரண்டர் பண்ணிடுவோம்னு வந்தார். நீங்க இதை கவனமா இருக்கணும். இன்னைக்கு எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கான். ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தாமல் தான் நம்மளிடத்தில் ஜெருசலம் வந்தது. ஏன்னா இன்னைக்கு பல பத்திரிகை இல்லையும், ஆனந்த விடம் அது இதுல ஜூனியர் விடம்லாம் எழுதுறவன் நம்ம அவர்களுடைய ரத்தத்தை ஓட்டணும்னு எழுதுறான். ஜெருசலத்தை ஒப்படைக்கும் போது பாதிரியார் சொன்னாரு, நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவேன்னு சொன்னாரு. ரொம்ப முக்கியம், நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த உலக அரசியல்ல இன்னைக்கு வரக்கூடிய எழுத்துக்களை பார்க்கும்போது. அப்ப அவன் என்ன சொன்னான்னா, எனக்கு கொஞ்சம் கெத்து உண்டு, நான் உங்க தளபதிட்ட ஒப்படைக்க மாட்டேன், உங்க கலீஃபா வர சொல்லுங்க, அவர்கிட்ட தான் ஒப்படைப்பேன். ஏன்னா ஜெருசலம் எங்களுக்கு ரொம்ப புனிதமான ஒரு இது, அதை சிம்பிளா அந்த சாவியை உங்கள்கிட்ட தந்துட முடியாது, உங்க கலீஃபா வர சொல்லுங்கன்னு. கலீஃபா செய்தியை சொல்லும் போது அவர் மதினால ஒரு மரத்தடியில் தூங்கிட்டு இருக்காரு. எந்திரிச்சு இப்படி உங்கள்கிட்ட தான் ஒப்படைப்பேங்கிறாங்க. அப்படியா, அப்ப நான் வாரேன் அப்படின்னு கிளம்புறாங்க. 9 நாள் இரவு பகல் பயணம். ஒரு இடத்துல கூட டென்ட் போட்டது கிடையாது. மரத்தடியில தூங்க வேண்டியது, எழுந்திரிச்சு பயணம் செய்ய வேண்டியது. டயர்ட் ஆகும்போது திரும்ப மரத்தடியில தூங்க வேண்டியது, எழுந்திரிச்சு பயணம் செய்ய வேண்டியது. இங்க என்ன ஊர் முழுக்க என்ன செய்வான், 5 ஸ்டார் ஹோட்டலே கட்டிடுவான். எப்போ அவ்வளோ பெரிய இடத்த வெற்றி பெற்றவர் வந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா நீங்க வரலாற்றுல ஒன்ன பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இஸ்லாம் அரேபியாவினுடைய விளிம்புகளில் தான் இருந்தது. இப்பதான் அது கரை கடந்து வேறு நாகரிகம், வேறு உணவு பழக்கம், வேறு உடைப்பழக்கம், வசதியாக வாழ்ந்தவங்க, அழகான பூமி, தண்ணி நிறைய ஓடுற பூமி எல்லாம் அவங்களுக்கு கையில வருது. உமரில் அதெல்லாம் வராங்க. அப்படி வரும்போது குதிரையில ஒரு நாள் வேலைக்காரன், ஒரு நாள் இவங்கன்னு பனியாள், ஒரு நாள் இவங்கன்னு வரும்போது, ஜெருசலத்துக்கு உள்ளால வரும்போது அந்த வேலைக்காரரோட இது ஏறி உட்காருன்ட்டாங்க. கண்டிப்பா நீங்க உட்காரலாம், இல்லை ஒன் டேன் நீ உட்காரு. அநியாயம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம லைஃப்ல இதை நம்ம வெறும் வரலாறா கேட்காம நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம டெய்லி டீலிங்ஸ்ல எத்தனை பேர் வேலைக்காரன் தானடா, அவனுக்கு என்ன பெரிய இது, வேலைக்காரி தானே, அவருக்கு என்ன, இதுக்கெல்லாம் நான் சொன்னேன்ல, நாமெல்லாம் பார்க்க விரும்பாத ஒரு நாளில் இவை எல்லாம் போட்டு காட்டப்படும், நீ எல்லாம் எப்படி நடந்துகிட்டான்னு. அப்ப உள்ள போகும்போது அந்த பாதிரி அங்க மேல நின்று பார்த்துட்டு சொல்றாரு, எவ்வளவு எளிமையாக இருக்கிறார் உங்க கலீஃபா, சாதாரண குதிரையில் மேல் அமர்ந்து வருகிறாரேன்னு. பக்கத்துல இருந்து ஒரு ஆள் சொன்னாரு, குதிரையில் இருக்கிறது எங்க கலீஃபா இல்ல, பக்கத்துல கடிவாளத்தை பிடிச்சி நடந்து வராரு, அவர் தான் எங்க கலீஃபா. உடனே அந்த பாதிரியார் சொன்னார், இதனால் தான் நீங்கள் சாம்ராஜ்யங்களை வெற்றி கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் சாம்ராஜ்யங்களை ஜெயித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இப்படிப்பட்ட கலிஃபா, அல்லாவை அஞ்சு வாழக்கூடிய கலிஃபாக்கள் உங்களுடைய கைகளில் இருக்க. எளிமையை கொண்டும், ஹெராக்லி சொல்லிட்டு போன வார்த்தை, எளிமையை கொண்டும் நல்ல ஒழுக்கத்தை கொண்டு நீங்கள் வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறீர்கள். 2 குவாலிட்டி தான் இருக்கு உங்கள்கிட்ட, ரொம்ப எளிமையா இருக்கிறீங்க. இன்னொன்னு, சிறந்த ஒழுக்க சிலர்களாக இருக்கிறீர்கள், சிறந்த ஒழுக்க சிலர்கள். அந்த படம் எப்படி இருந்தது, 7 நாள் யுத்தம், ஜெயிக்க முடியல. அவன் இதுவரைக்கும் எங்கேயுமே தோல்வியை சந்திச்சதே கிடையாது. ரோம மன்னன்
என்னடா அந்த பையன் அப்படியே இவங்கள்ட்ட என்ன அதிசயம் இருக்குன்னு ஒற்றர்களை அனுப்புனான். ராத்திரி வந்து பார்த்தான், எல்லாம் வந்து சஜிதால கிடக்குறான். தளபதிகள்லாம் என்ன செய்யறான்னா அந்த வல்லு அம்பெல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு பார்க்குறான். பார்த்து சேவர்களுக்காக வச்சுக்கிட்டு இருக்கிறான். பெண்கள் வந்திருக்காங்க, இந்த காயம்பட்டவங்களுக்கெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒற்றர்கள் வந்தாங்க. ரோம மன்னன்ட்ட சொன்னான், ஜெயிக்கவே முடியாதுன்னா. அப்படி என்னப்பா அதிசயம்னா, அங்கே பாருங்கங்க, ஏதோ ஒரு சக்திக்கு நெத்திய கீழே வச்சு அழுத்தி என்னவோ பண்ணிட்டு இருக்கானோ. நம்மகிட்ட தான் சரண்டர் ஆக மாட்டாங்கிறானா, அங்கே யாருக்கோ சரண்டர் ஆகுதான். நம்ம சரண்டர்னா இப்படித்தானே செய்ய சொல்லுவான். அவன் முழங்கால போட்டு தரையில போட்டு தலையை என்னவோ பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தனும் எழுந்திருக்க 1/2 மணி நேரம் ஆகுது. ஆகி போச்சா. அடுத்தால அங்க மது பாட்டில் அது இதெல்லாம் ஒன்றும் இல்லை. பொம்பளைகள் வந்திருக்கா, எல்லாருக்கும் அவசரம் அவசரமா மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க உள்ள தளபதிகள் என்ன செய்யறான்னு சொன்னா, வில்லு அம்பு வாழை எல்லாம் சரி பண்ணி அந்தந்த சோல்ஜருக்கு பக்கத்துல வைக்கிறான். அவன் சேவை செய்துகிட்டு இருக்கான். யாரு? கமாண்டர் வந்து சோல்ஜருக்கு சேவை செய்துகிட்டு இருக்கான். நம்ம இங்க என்ன செய்துட்டு இருக்கேன்னா, பொம்பளையில கூப்பிட்டு வந்திருக்கோம். நாளைக்கு சாவ போறோம், இன்னைக்கு அனுபவிச்சிருவோம். இன்னும் சும்மா நம்ம ஆட்கள்லாம் ஆடி பாடி கூத்தாடிட்டு கிடக்கான். பயங்கரமான ஒழுக்கத்துல இருக்கேன், இது ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறான். ஆஹா, அப்படியா? அப்ப என்ன செய்யலாம்? சரண்டர் ஆயிட வேண்டியதான். என்னடா என் வாழ்க்கையிலே, ரோமர்களுடைய வாழ்க்கையிலே கிடையாதுடா இப்படி சொல்றீங்கள. இல்லைங்க, ஜெயிக்க முடியாதுங்க, வெறும் பைக்கலா இருக்கான், கையில ஆயுதம் இல்லை, குப்பையும் இல்லை. அல்லாஹ் அக்பர்னு வந்து உள்றான், அல்லாஹ் அக்பர்னு வந்து உள்றான், ஜெயிக்கவே முடியல. அதனால நம்ம சரண்டர் ஆயிருந்தான். சரி, வர சொல், பேச்சுவார்த்தை நடப்போம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு ஒரு ஆளை கூப்பிட்றான். அது வந்து அங்கே உமர்ல தலை போட்ட அந்த தளபதி வந்து கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் அருவருப்பாக இருப்பார். அவர் என்ன செய்கிறாரு, அவன் பெரிய மாளிகை அமைச்சு, நான் சாதாரணமாக சொல்லுது என்னன்னா, இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் மிஞ்சி இந்த டென்ட் போட்டிருப்பாங்களா, டென்ட் மாதிரியே இருக்காது, வீடு மாதிரி இருக்கும். அந்த பில்லருக்கெல்லாம் பயங்கரமான கலர் பேப்பர்லாம் சுற்றி பல 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 பலன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறான். இவர் என்ன செய்தார், குதிரையில் நேராக உள்ளே வந்துட்டாரு. ஒருத்தன் சொன்னான், என்ன நினைச்சிருக்கான் இவன், டென்ட்டுக்குள்ளால குதிரையில் வரான், வெட்டுனாரு. தளபதி சொன்ன, அதெல்லாம் முடியாம தானே கூப்பிட்டுருக்கான், முடியா அப்படின்னா. அவர் என்ன செய்தார், நேர வந்தார். அந்த போஸ்ட்ல அவன் ரொம்ப பளபளன்னு வச்சிருக்கான் பாரு, அந்த தூண்ல போய் குதிரையை கட்டினாரு. என்ன குதிரைலாயம்னு நினைச்சுக்கிட்டானா? அப்போ தளபதி சொன்னான், சும்மா கலியலன்னு தானே சொன்னேன், முடியலன்னு தானே சொன்னேன், சும்மா இரு அப்படின்னாரு. அடுத்தால என்ன செய்தார், வாழை உருவினார். உருவிட்டு தடிக்கும் மாதிரி அப்படி குத்தி குத்தி நடக்கிறாரு. அவன் போட்டிருக்க காஸ்ட்லி கார்பெட்டு கிழியுது. என்னையா இவ்வளவு இதா வர்றான், இவனை என்ன எப்படி விடுறது இவனை அப்படின்னு. நான் ஒன்றும் முடியலையே, நம்ம ஆளுகளே சொல்லிட்டானே முடியாதுன்னு. கிட்ட வந்தார். கிட்ட வந்தோடனே, ஏப்பா உங்களுக்கு பணம் வேணுமா, இடம் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. எதை வேணாலும் எடுத்துக்கோ, என்ன விடு, நாங்கள் சுகமா வாழ்ந்து பழக்கப்பட்டோம். இங்கே பாரு, உன்ன மாதிரி தான் நாங்களும் இருந்தோம். சொகுசான வாழ்க்கை, ஆட்டம் பாட்டம் கூத்து கொண்டாட்டம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம். அதாவது நரகத்துக்கு போகிறதுக்கே அப்படி பெஸ்ட் குவாலிஃபைடு பீப்புளாக இருந்தோம். ஒரு ரசூல் வந்தார், சட்டை பிடிச்சி இழுத்து நரகத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்தார். வெளியில் கொண்டு வந்து இப்படி தான் வாழணும்னு சொன்னார். நாங்கள் முதல்ல கொஞ்சம் ஆலோசம், அதுக்கு பிறகு அழகாக செட்டில் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் எதுக்கு தெரியுமா வந்தோம், நீயும் அதே மாதிரி நரகத்துக்கு உரியவனாக இருக்கா, இஸ்லாத்தை ஏற்றுக்கோ, லாயிலாக இல்லல்லாகன்னு ஏற்றுக்கோ, நீ ஏன் மன்னனா இருன்னு சொல்லிட்டாரு. என்னடா இது, மன்னரா இருன்னு சொல்லிட்டாரு? நாங்கள் அழியத்தான் இருந்தோம், எங்களை எப்படி காப்பாற்றினாரோ அது மாதிரி ஒன்றுதான் ஒன்னையும் காப்பாற்ற வந்து. இந்த படோடவம்லாம் இந்த உலகத்தில் தேவையில்லை. நீ இஸ்லாத்தை ஏற்று அல்லாவை கீழ்ப்படிந்து சக்காத்தும் கொடுத்தால் நம்ம எல்லாரும் சமமானவர்களாக ஆகிவிடுவோம். இவ்வளோ பெரிய செய்தியா? அப்போ ஜீசஸை விட்டுறணுமா? விட முடியாதுன்னா. உங்கள் கலீஃபா நல்ல மனுஷன் கேள்விப்பட்டேன், உமர் இருக்கார, அவர் ரொம்ப நல்ல மனுஷன் கேள்விப்பட்டேன், அவர்கிட்ட போய் இந்த செய்தியை சொல்லுங்கன்னு அவர் ஒரு கடிதம் எழுதினார். ரோம மன்னருக்கு தக்குவா கடிதத்தில் எப்படி வருதுன்னு பாருங்க. அல்லாஹ் ஒருவனேங்கிறத கடிதம்னா இங்கே மாதிரி 16 பக்கம் டிடிபி பண்ணி அனுப்புற இல்லை, ஒரு 4 லைன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்தே கடிதம்னா 4 லைன் தான். அல்லாஹ் ஒருவன் தான், அவனை ஏற்றுக்கோ, அவனை கெட்டி பொழுந்த வாழ்ந்தாலும் அவனுக்கு சொர்க்கம்.
இல்லையே நீ எப்படி இந்த உலகத்தை விரும்புகிறாயோ அதை விட அதிகமாக மரணத்தை விரும்புகிற ஒரு கூட்டம் எங்களிடத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள். இந்த உலகத்துல வாழ்றதுல நீ எவ்வளவு ஆங்ஸியஸா இருக்க, எவ்வளவு இதா இருக்க, அதை விட எப்பா போர்க்களத்துல எப்படியாவது ஷஹீதாயிரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்னுடைய கைகளில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள். அப்போ நம்மளிடத்தில் வாழ் முடிவு செய்யட்டும். அப்போ தக்வா எங்க இருக்குது? ஷஹாதத்துக்கு அதிகமான சகோதரர்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த உலகத்துல ஒருத்தன் சாக துணிக்கிட்டா அவனை என்ன செய்ய முடியும்? இவன் என்ன சொல்றான்? செத்தா எனக்கு வெற்றி, உனக்கு தோல்வி அப்படி. இது அன்னைக்குள்ள வரலாறோட முடிந்து போகவில்லை. அதுதான் நான் உங்களுக்கு அதிகமா சொல்லணும்னு நினைக்கிறேன். இது அன்னைக்குள்ள வரலாறோடு முடிந்து போகவில்லை. இந்த குர்ஆன் ஒரு அதிசயம். அல்லாஹ் சொன்னான், திஸ் இஸ் த பெஸ்ட் ஆஃப் மிராக்கிள்ஸ். நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, என்னுடைய சின்ன அறிவு கேட்டபடி நான் எப்படி பார்க்குறேன்னா, அதே தரத்து தக்வாதாரிகளை இன்றைக்கும் உருவாக முடியும் என்று காட்டிக்கொண்டிருக்கின்ற ஒரு வேதம் உண்டு என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய குர்ஆன் மஜீத். அதே ஸ்டாண்டர்ட்ல அந்த குவாலிட்டியில கொஞ்சமும் குறையாம தக்வாதாரிகளை உருவாக்க முடியும். அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான், நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் நிலைத்து நின்றால் உங்களுக்கு உதவி செய்வது என்னுடைய கடமைன்னு சொல்றான். அல்லாஹ் என்னைக்கா கடமையில தவறுவானா? வரலாற படிக்கிறேங்க, சில வரலாற எழுதியே இருக்கேன், வரலாற படிக்கிறேன். இந்த குர்ஆன் இவ்வளவு பெரிய அதிசயத்தை உருவாக்குமா? சகோதரர்களே, உலகத்துல 2 வல்லரசு இருந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி. ஒன்னு அமெரிக்கா, இன்னொன்னு ரஷ்யா. இந்த ரஷ்யா ஆப்கானிஸ்தானத்தை பிடிக்க வேண்டும் என்று 1979 அக்டோபர் 24 ஆக்சஸ் ரிவரை கடந்து சென்றது. போகும்போது ஆப்கானிஸ்தானுடைய மக்கள் தொகையை விட 2 மடங்கு படையோடு போனது. கடந்து போகுது. கடந்து போய் ஒரு நிமிஷத்தில் ஆப்கானிஸ்தானை ரஷ்ய படைகள் வெற்றி கொண்டு விடும் என்று முஸ்லிம் ஊடகங்களே நமக்கு செய்திகள் சொல்லிக் கொண்டிருந்து முடிஞ்சு போச்சு. ஆப்கானிஸ்தான் சிவப்பு ஆப்கானிஸ்தானாக மாறிவிட்டது என்று. உங்களை போல ஒரு 4 மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து அவன் ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய ஆட்சியை ரஷ்யாவினுடைய இதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றது. வர வேண்டும், அவர்கள் வர வேண்டும் என்றே அவர்களுக்கு அழைப்பு விடுத்து கொண்டு இருக்கிறது. ஒரு 4 மாணவன் எடுத்தான், குர்ஆனை எடுத்து வச்சு படித்தான். படிச்சுக்கிட்டு இது என்னப்பா சொல்லுது இந்த குர்ஆன்? ஏத்து சண்டை போடுன்னு சொல்லுது. உன்னை அடிமைப்படுத்த வரக்கூடியவனுக்கு எந்த நிலையிலும் நீ அடிமை ஆகி விடாதே. நீ இன்குந்தும் மூமினி, நீ உண்மையான மூமினாக இருந்தால் உனக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? உனக்கு வெற்றியை தருவான். அப்ப எப்படிப்பா? அவன் ரஷ்யா இந்த லேட்டஸ்ட் ஆயுதம் அவ்வளோ வச்சிருக்கான் இல்லை. 4 பேரும் ஷஹீதாகும். கையில் காலில் கிடச்சதை எடுத்து சண்டை போடுவோம், முடிஞ்ச வரைக்கும் ரெசிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சண்டே ஆரம்பிங்க. யா அல்லாஹ், எங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இது நான் சொல்லுது 21ஆம் நூற்றாண்டுடைய வரலாறு. யா அல்லாஹ், எங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நாங்கள் ஒன்று அஞ்சு வாழ்கிறோம். உனக்காக எதையும் தியாகம் செய்வதற்கு, ஷஹாதத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். சத்திய மார்க்கம் உன்னுடையதான், கம்யூனிசம் அல்ல, பொது உடைமை அல்ல என்று சொல்வதற்கு தயாராக இருக்கு. எங்களுடைய தியாகங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு சொர்க்கத்தை தருவாயாக நான் ஆரம்பிக்கிறேன். நான் இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒரு 4 இங்கிலீஷ் பத்திரிகையில ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என்னுடைய மாணவர்கள், என்னுடைய வாலிப பருவத்து 4 பத்திரிகையில ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் என்ன நடக்குன்னு. முஸ்லிம் நாடுகள்லாம் இட் இஸ் நாட் ப்ரூடன்ட் டு ஃபைட் தி சூப்பர் பவர்னு சொல்றாங்க. முஸ்லிம் நாடுகள்லாம் என்ன சொல்லுது? இது புத்திசாலித்தனம் இல்லையா? இவ்வளவு பெரிய ஒரு இதை இது பண்றது தக்வா சரிதான், நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்த ஆள்கள் தான், நாங்க இல்லைன்னு சொல்லல. பட் கால்குலேஷன், ஹியூமன் கால்குலேஷன்ஸை பாருங்க. அந்த கால்குலேஷன்ல நீங்க எங்கேயுமே வரலையே. அவன் அணு ஆயுதம் இருக்கு, பயங்கரமான ஆயுதங்கள்லாம் இருக்கு. ஒரு குண்டுல 1 மணி நேரத்துல போட்டு தள்ளி முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல கொஞ்சம் மண்ணையும் கல்லையும் அள்ளி அல்லாஹ் அக்பர்னு மேல இறங்குறான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, ரஷ்யா வெற்றி பெற்றதுங்கிற செய்தி வரல. கவனிக்கணும் சகோதரர்களே, உலக முஸ்லிம்கள் யாரும் ஆப்கானிஸ்தானில் ரஷ்யா தோற்கடிக்கப்படும் என்று நம்பவில்லை, 4 மாணவர்களை தவிர.
நம்ம அல்லாவுக்காக நாம் நம்மை தருவோம். ஷஹீதாய் பேரும் அடிமையா வாழாண்டாம். ஷஹீதாய் அல்லாட்ட பேரும் எல்லாம் பெரிய வல்லரசு ஒன்றை ஏத்தோம் அனுப்பிட்டான் அவன்கிட்ட. எங்களை எந்த சொர்க்கத்துல எந்த வாசல் இன்னும் கேட்டுருவோம். 4 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு. உடனே நான் இன்னும் இந்த ரெக்கார்ட்லாம் வச்சிருக்கேன். உடனே முஸ்லீம் நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்தது. எப்ப ஆப்கானிஸ்தான்ல என்ன ஆச்சுது தகவல் கிடைக்குது. கொஞ்சம் மாணவர்கள் இருந்துச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானா. அவனும் சொல்றானா, முகமது குத்துப செய்யது குத்துப தூக்கில போட்டது அவரு ஷஹீத் ஆயிட்டாரு, அது மாதிரி நாங்களும் ஷஹீத் ஆகணும்னு அந்த மாணவர்கள் முன்னே நிற்கிறார்களாம். ரஷ்ய படைகளால் ஒன்றும் முடியலையா. உடனே எல்லாரும் முஸ்லிம் நாடுகள்லாம் ஒன்னா முழிச்சுக்கிட்டு நம்ம இந்த மாணவர்கள் கையில் ஆயுதங்களை கொடுத்தால் அல்லாஹ் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பான். அது வரைக்கும் யாருக்கு நம்பிக்கை இல்லை, அது வரைக்கும் யாருக்கு இது இல்லை. இப்போ இந்த 4 மாணவர்கள் காட்டின தக்குவா, அல்லாஹ்வுடைய பாதையில் நம்மை தந்து விடுவோம் முன்ன இறங்கினாங்க. ஆயுதங்கள் கிடைக்க ஆரம்பிச்சு, ஆயுதங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிச்சு யுத்தத்தை 10 வருஷம் நீட்டுனா ரஷ்யா ஒண்ணு இல்லாம ஆயிரும்னு ஒரு திட்டத்தையும் கொடுத்தாங்க. இவங்க சண்டை போடாங்க. இப்போ எப்படின்னு சொன்னா அடுத்தால ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒவ்வொரு பிள்ளைய அனுப்புறாங்க. போங்க 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 அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாவுங்க. சகோதரர்களே, யாரும் நம்ப மாட்டீங்க. யாரும் இன்னைக்குள்ள உலகத்துல எவனும் நம்ப மாட்டான். மோனையும் தாம் பெற்ற மகனையும் தன்னுடைய கணவனையும் போங்க போய் ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போடுங்கன்னு அனுப்புற சகோதரி என்ன சொல்றா தெரியுமா? சலாம் அலைக்கும் போயிட்டு வாங்க, ஆகிரத்துல சந்திப்போம். இங்க இருந்து பஸ் ஏற்றி விட்டுக்கிட்டு திருநெல்வேலி ஜங்ஷன்ல சந்திப்போம்னு சொல்ற மாதிரி அந்த அம்மா அவ்வளவு ஈஸியா சொல்ற, ஆகிரத்தில் சந்திப்போம், நீங்கள் சொர்க்கவாசிகளாக வருவீர்கள், எங்களுக்கு ஏதாவது கொடுங்க, ஏன்னா உருப்படியெல்லாம் கலத்தி தாரேன், கொண்டு போய் விட்டு 4 கம்பு ஈட்டி வாங்கிக்கிடுங்க, கம்பு ஈட்டி வாங்கிக்கிடுங்க, சண்டை போடுங்க. அப்ப ஆயிரத்தில் சந்திப்போம் இன்னைக்கு சொன்னா விடுவானா? என்ன பைத்தியம் முடிச்சுக்கா உனக்கு? என்ன அதுக்கு எவ்வளவு நாள் கிடக்கு? அவங்க என்ன சொல்றாங்க, நாளைக்கே வந்துடும் ஆகிரத்துங்கிற மாதிரி மக்களை கொடுக்கிறார்கள். ஒரு அறிஞர் எழுதுறான், இந்த சகோதரிகளுக்கு அல்லாஹ் இரட்டிப்பு கூலியை கொடுப்பான். ஒன்று, தங்களை காப்பாற்றுவதற்காக இருந்த கணவனை அல்லாஹ்வுடைய பாதையில் ஒப்படைக்கிறார்கள். இன்னொன்று, தாங்கள் பார்த்து ரசித்து வாழ வேண்டிய குழந்தைகளை, ஆம்பளை பிள்ளைனா எவ்வளவு இதா இருப்பாங்க, அந்த பிரிஜிடிஸ் இல்லாம இல்லை இன்னைக்கும். அந்த குழந்தை, அந்த ஆண்மகனை நீ போய் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுன்னு கொடுக்குறாங்களே, அதுக்கு இன்னொரு கூலி. அப்போ அந்த ஷஹீதுகளை போல ஈக்குவல் கூலியை இந்த பெண்கள் பெறுவார்கள். போறாங்க, சண்டை போடுறாங்க. ஒரு கட்டம் வருதுங்க, ஒரு கட்டம் வருது. எப்படிப்பட்ட தக்குவாதாரிகளை இந்த குர்ஆன் உருவாக்க முடியும்னு நீ நானும் போய் பயிற்சி கொடுக்கல, நீ நானும் 5 பைசா அதுக்கு கொடுக்கல. நீங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த வரலாறு 79ல இருந்து ஆரம்பிச்சு 90ல முடியுது. எத்தனை பேரை வேணாலும் எழுதி பாருங்க. ஆயிரக்கணக்கான பக்கங்கள் தோத்து போனவனே எழுதிட்டான், தோத்து போனவனே எழுதிட்டான். இந்த மக்களுடைய தக்குவாவுக்கு முன்னால் எதையும் பத்தி எதிர்பார்க்காமல் அல்லாஹ் தரக்கூடிய கூலியை மட்டுமே எதிர்பார்த்து சண்டை போடுற இந்த மக்கள், இந்த மக்களுடைய தியாகத்தை பார்த்தாங்க. நிறைய நாடுகள்ல இருந்து டாக்டர்கள் போனாங்க. நீங்க அடிபட்டா, சாதாரணமா ஒரு அடிபட்டு ஒரு புண்ணு வந்துன்னா மருந்து கிடைக்காம இறந்து போயிடுவாங்க, ஷஹீதாயிரும். இப்போ இந்த டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தான், நம்ம கொஞ்சம் சேவை செய்யலாமன்னு போனோம். அங்க எப்படி தெரியுமா ஆஸ்பத்திரி? மலை குகையை தான், மலையில குகை இருக்கும் பாரு, அதான் ஐசியூ. அங்க குண்டு போட்டானா பேஷண்ட் தோல்ல குளுக்கோஸ் பாட்டில் கையில, டாக்டர் ஓடுவார் அடுத்த குண்டை நோக்கி. வாக்களித்த இறைவன் அவர்களை ஏமாற்றவில்லை, கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கான். இதுல ஒரு கட்டம் சகோதரர்களே, ஒரு கட்டம். ஆங்கில நாட்டினுடைய மிகப்பெரிய வாரியர் சாண்டி கேல் சொல்லக்கூடிய ஒரு பெரிய இராணுவ தளபதி, அமெரிக்காவை சார்ந்தவர். இவன் என்னடா ஒரு அதிசயம் நடக்குது உலகத்துல, ஒரு வல்லரசு நின்று திணறிட்டு நிக்குது. கோதுமை விளையக்கூடிய, அதிகமாக உலகத்துல அதிகமான குவாலிட்டியில விளையக்கூடிய யுக்ரைன் பகுதியை தன்னகத்தை கொண்ட ரஷ்யா சாப்பிடுறதுக்கு கோதுமைக்கு ரஷ்யா அமெரிக்காட்ட பிச்சை வாங்குது, எதிரி நாட்டுதான். அந்த மாதிரி இந்த பையன் என்ன பண்ணி விட்டாங்க, இவனு என்ன கோதுமையை சாப்பிடுறான்ப்பாங்க, இவனு என்ன கோதுமையை சாப்பிட்றாங்க.
இந்த யுத்தத்துல ஒரு பெரிய யுக்திலாம் நடக்கு. நம்ம என்ன செய்யணும்? இந்த யுத்தத்தை பத்தி ஸ்டடி பண்ணணும். அவனுக்கு உலகம்தான் முக்கியம். அவனுக்கு அல்லாஹ் இருக்கான், ஆகிரத்து இருக்கு, தக்குவா இருக்கு, இதெல்லாம் அவனுக்கு கவலை கிடையாது. ஹவு தி காயின்ஸ் ஆர் மூவ்டு ஹியர், இங்க எப்படி ராணுவங்களை தோக்கடிக்கிறான், இதை எப்படின்னு நம்ம தெரிஞ்சு ஒரு புத்தகத்தை எழுதணும் அப்படின்னு வரான். அப்ப சியாவுலுக்கு பாகிஸ்தான்ல இருக்கார். அவரு கேட்ட சொல்றான், நான் வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளால போடணும், வெட்டி போட்டுருவான். நீ அமெரிக்காக்காரன்னு தெரிஞ்சா அங்கனே போட்டு விட்டுருவான். இல்ல, நான் இந்த யுத்தத்தினுடைய போக்குவரத்து நான் நிச்சயமா ஒரு ஒட்டனா இருக்க மாட்டேன், நீங்க அசூரன்ஸ் கொடுங்க அப்படின்னு. அப்ப அமெரிக்கா ரஷ்யாவினுடைய பத்திரிகைகள்ல ஒரு ஆளை பத்தி வருது. இங்க எப்படி திப்பு சுல்தான் இறந்து விட்டால் இந்தியா நமக்குன்னு சொன்னானோ, அதே மாதிரி பஞ்சிஸ்தருடைய சிங்கம் அகமது ஷா மசூதை கொலை செய்து விட்டால் நாம் ஆப்கானிஸ்தானத்தை பிடித்து விடலாம். அவனை பிடிக்க முடியல. இவன் வானத்துல எல்லாம் பறந்து பார்க்கறான், அவன் கிடைக்கல. அவன் நின்று பஞ்சிஸ்தர் பள்ளத்தாக்கில் அடி நிமித்தி கிடைச்சிட்டு கிடக்குறான். அப்ப இவன் வந்து அந்த யுத்தத்தை பார்த்துக்கிட்டு, இந்த போய் என்ன பார்க்கணியா, இந்த அகமது ஷா மசூது இரும்புல செய்தவனா அல்லது வந்து இவன் வேற இதுலையும் செய்த ஆளா இன்னும் பார்க்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சி கேட்குறான். அப்போ சியாவில் கேட்க ஒரு அஷூரன்ஸ் கொடுக்காரு முஜாஹிதுகள்கிட்ட, நீங்கள் வந்து ஒன்றும் இது பண்ண வேண்டாம், எனக்கு தெரிஞ்ச ஆள் தான், அதனால ஒரு பேட்டி, அவர் மசூதை பார்க்கணும்னு விரும்புகிறார். அவர் வந்து இப்படி ஒரு பெரிய தளபதியை எங்கேயுமே பார்த்துல, ஒரு வல்லரசு நடுங்குது, அந்த தளபதியை பார்க்கணும்னு வர்றார். அப்போ நீங்கள் கொஞ்சம் அவருக்கு இடம் கொடுங்க. ஒரு நாள் இவர் மசூதை பார்க்கறதுக்கு போகிறார். அங்கே என்ன செய்கிறான்னா, ஒரு வேப்பங்குச்சி எடுத்து பல்லு துலக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கான். என்னடா இவன் தான் பெரிய தளபதிங்கிறாங்க, இவனை சுற்றி ஒரு 10 பேராக இருக்க வேண்டாமா? அப்படியே வரான். பார்த்துக்கிட்டு, என்ன அதிசயமான பொருட்கள் தான் இந்த உலகத்தில், நான் எத்தனை வார் ஃப்ரண்ட்ல எடுத்திருக்கேன், பீஸ் கீப்பிங் போயிருக்கான் நிறைய தடவை. சியாவுல் கேக்கு கூட உலகத்தில் சண்டை நடக்கக்கூடிய இடத்துல அமைதியை பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை அவனை அனுப்பியிருக்கு. இவ்வளோ சிம்பிளாக வந்துகிட்டு இருக்கான் இவனை கண்டு அவனு இப்படி பயந்துகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவன் பல்லு தொலைக்கிட்டே வாரான். நீங்கள் தான் அகமது ஷா மசூதா? ஆமாம். சரி, உங்களை தான் பார்க்க வந்தேன். நீங்கள் என்ன இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களை அங்கே பிளைன்ல எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கான். அவன் தேடிக்கிட்டு இருக்கான், எனக்கு அதெல்லாம் இருக்கான் அப்படிங்கிறான். அப்படி பேசி சாப்பாட்டு நேரம் வருது. இந்த காஞ்ச ரொட்டி துண்டு இருக்கு பார்த்தியா, இதில் கெட்டியிருக்கான். அதுக்கு ஒரு அருமையான சைட் டிஷ், சிக்கன் ஃப்ரையை விட நல்லா இருக்கும், மட்டன் ஃப்ரையும் மிஞ்சி இருக்கும். சைட் டிஷ் என்ன தெரியுமா? ஆற்றுல ஓட்டுற தண்ணியில் அப்படி நினச்சி அப்படி கடிச்சுக்கிட்டா, இல்லைன்னா அதை கடிக்க முடியாது. சைட் டிஷ் என்னது? ஆற்றுல ஓட்டுற தண்ணி. இதை சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் இல்லது தாமனா சக்கானா வஜாலனா முஸ்லிமுன்னு சொல்கிறான். இன்னும் இவருக்கு கேட்கற, நீ இப்போ என்ன சொன்ன அப்படின்னு. எனக்கு இந்த உணவை அளித்து என்னை மூமினாக வைத்திருக்கக்கூடிய அல்லாவுக்கே நன்றிங்கிற. எப்பா இந்த வரட்டு ரொட்டிக்கா எப்ப எப்படி நன்றி சொல்ற? தக்குவா எங்கே இருக்கு பத்தியலா? அவன் துண்டுல கட்டி வச்சிருக்கான். இது எத்தனை நாளைக்கு வரும்? 10 நாளைக்கு கச்சிதமா வரும். இந்த வரட்டு ரொட்டி 10 நாளைக்கு நல்லா வரும். இங்க என்னன்னா பிரியாணி அதுவும் இதுவும் சாப்பிட்டுக்கிட்டு உப்பு வைக்காம விட்டாயா. அந்த இதுல கொஞ்சம் உப்பு வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கு தெரியுமா? அந்த கத்திரிக்காயில கொஞ்சம் காரம் போட்டிருந்தா தூக்கிட்டு போயிருங்க அப்படிங்கிறான். அவன் போர்க்களத்துல நிக்கிறான், உயிர் விலை பேசிட்டு இருக்கு ஒவ்வொரு நிமிஷமும். அவனை தேடி கொலை செய்து விட்டால் இந்த யுத்தத்துல அட்லீஸ்ட் அவமானப்படாமையாவது ஒரு வல்லரசு வெளியில வந்துடலான்னு தேடிக்கிட்டு இருக்கான். அவன் சாப்பிடக்கூடிய உணவு தக்குவால என்ன உணவு கிடைக்குது பத்தியலா? என்ன உணவு கிடைக்குது, அதை எப்படி சாப்பிட்டு நிக்கிறான் பாருங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி நடந்தது. இந்த பக்கங்களை படிக்கும் போது சாண்டிகேல் 400 பக்கம் எழுதுறான், 800 ரூபா விலை வைக்கிறான். என்னால வாங்க முடியல, இந்த சீதாகாரி லைப்ரரியில வாங்கி கொடுங்கன்னா வாங்கி கொடுத்தாங்க. ஒவ்வொரு பக்கத்தையும் படிக்கிறதுக்கு 4 நாள் ஆகும். நான் ஒரே நாள்ல படிச்சு முடிக்கிற ஆளு, ஆனா அழுகு படிக்க வேண்டியதா இருக்கு. அடுத்தால ராத்திரி வந்துருது தூங்குறதுக்கு. எங்கப்பா உன் மாளிகையா தூங்குறதுக்குன்னு கேட்கறான். யாரு? சாண்டிகேல். நான் இருக்கல இடிஞ்ச கட்டடம், அதான் நம்ம மாளிகை, வாங்க சொல்லி அங்கே போன உடனே இவன் என்ன செய்யறான், அந்த சாண்டிகேல நீ உள்ள போய் படுத்துக்கங்கிறான். ஏயா உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன், நீ உள்ள படுத்துக்கங்கிறான். நீ உள்ள ஆசுவாசமா போடியா, நீ எங்கேயா படுப்ப அப்படின்னு கேட்டார். இந்த கூரைக்கு மேலே படுப்பேன். அடப்பாவி, அவன் தேடிக்கிட்டு இருக்கான்னா நீ மேலே போய் உன்னை காட்டி குடிப்பியா, இது சரியில்லை அப்படிங்கிறான். சகோதரர்கள் ஒரு வார்த்தை சொல்றான், வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத வாழ்க்கை. தக்குவானுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அவன் சொல்றான், சேஃப்டி இஸ் நாட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் டேஞ்சர் பட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அல்லாஹ்.
பாதுகாப்பு என்பது ஆபத்து இல்லை என்பதில் இல்லை, அல்லாஹ் இருக்கிறான் என்பதில் இருக்கிறது. என்ன கொலை செய்யணும்னு சொன்னா டப்பால கிடந்தாலும் கொலை செய்யலாம், மேல கிடந்தாலும் என்ன செய்யலாம், போயிடலாம். எனக்கு பாதுகாப்பு யார் இருக்கா? அல்லாஹ். அல்லாஹ் இருக்கான். அல்லாஹ் இருக்கிறதுனால அது வரைக்கும் பாதுகாப்பு இருக்கிறது. அவ்வளவுதான். அல்லாஹ் அல்லாவோட பாதுகாப்பு விட்ரா ஆயிட்டா எந்த உலக சக்தி என்ன செய்ய முடியாது. இதுதான் தக்வா. இதுதான் தக்வா. ஆபத்து என்பது பாதுகாப்புங்கிறது ஆபத்து இல்லை என்பதில் இல்லை, அல்லாஹ் இருக்கிறான் என்பது. எத்தனை பேர் இன்னைக்கு இதை நம்ப இருக்கான்? அதாவது நீங்க ரோட்ல கார்ல போகும்போது உள்ளதை நான் சொல்லலை. துவா ஓதிட்டு 110 கிலோமீட்டர்ல சூப்பர் ஹைவேல போறல நடுவில் மெரிடினா போட்டுட்டு அதை நான் சொல்லலை. போர்க்களத்தில் தன்னுடைய உயிரை பழி வாங்குவதற்கு ஒரு பெரிய வல்லரசு நிற்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சகோதரன் சொல்லுகிறான், பாதுகாப்பு என்பது ஆபத்து இல்லை என்பதில் இல்லை. சாண்டிகள் எதுல இருக்கிறது? அல்லாஹ் இருக்கிறான். எப்போ அல்லாஹ் இவ்வளவு பிராக்டிக்கலா நம்புறீங்களா? இவ்வளவு பிராக்டிக்கலா நம்புறது மட்டும் இல்ல, உயிரையே அதுக்கு மேல வச்சுக்கிட்டு அல்லாஹ் இருக்கான்னு சொல்ற. இப்போ இப்படி ஒரு சமுதாயத்தை நான் பார்த்ததே இல்லையேன்னு. அப்புறம் இவன் இந்த நாட்டு துப்பாக்கி கொஞ்சம் தூக்கிட்டு ஓடி போறான். ரஷ்யாவோட இது வந்தோடனே நாட்டு துப்பாக்கி தூக்கிட்டு போறான். டொக்கு 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 மலைக்கு மேலே ஏறி சுடுறான். கூப்பிட்டாரு, கொஞ்சமா அது புத்திசாலித்தனமா நடந்துக்க மாட்டேலையா? அவன் அவ்வளவு தூரத்துல போறவன இந்த நாட்டு துப்பாக்கி சுடுமா? சாண்டிகேல் என்ன நினைச்சிருக்கீங்க? ட்ரஸ்ட் அல்ல, பிரஸ்த பட்டன். அல்லாஹ் நம்பு, பட்டனை அமுக்கு, வருது பாரு விமானம் கீழே. சகோதரர்களே, 1839 பிரிட்டன் ஆப்கானிஸ்தானத்தை ஆக்கிரமித்தது. இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கணக்கு பார்த்துக்கிடுங்க. 150 160 வருடங்களாக வல்லரசுகளினுடைய தாக்குதலின் கீழே இருப்பவர்கள். அங்குள்ள குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருள் என்ன தெரியுமா? இப்படி சுட்டு வீழ்த்தக்கூடிய விமானங்களுடைய பாகங்கள் தான். இந்த சுட்டு வீழ்த்தக்கூடிய விமானங்களுடைய பாகங்களை எடுத்து அவர்கள் எப்படி ஆயுதங்களை செய்கிறார்கள் சொல்லி யுவானி ரெட்லின்னு ஒரு சகோதரி ஒரு கட்டுரை எழுதுறா. அதுல அவளுக்கு $10 மில்லியன் கிடைக்குது. பல பத்திரிகைகள் அதை வெளியிட்டு. இன்னைக்கு அவ இஸ்லாத்துக்கு வந்துட்டான். நான் தாலிபானின் படியில் புக் வச்சிருப்பேன். அப்போ தக்குவா பிராக்டிக்கல் வேர்ல்டுல எப்படி நடக்கு? அணுகுண்டு இருக்கா? ரஷ்யாவோட கம்பேர் பண்ணும்போது ட்ரோன்ஸ் இருக்கா? விமானப்படை இருக்கா? ஒன்னும் இல்லை. சாண்டிகேல் சொல்றான், இவனு இந்த நாட்டு துப்பாக்கி தூக்கிட்டு ரஷ்யானுடைய விமானத்தை சுட போன நேரத்துல நான் வாய் விட்டு சிரிச்சுட்டேன். அட பைத்தியக்காரன் இப்படி ஓடுறான் அப்படின்னு. இவன் கீழே வந்த ஒரு கேட்கிறேன், என்னையா இப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. ட்ரஸ்ட் அதுதான் பிரஸ் பட்டனா அவங்களுக்கு. இது ஒரு பெரிய ஆயுதமா? இது எங்க போய் நான் கண்டுபிடிச்சு எவனுக்கு சொல்லுவேன்? இந்த ஆயுதம் யாரு கையில மட்டுமே இருக்கிற சகோதரர்களே? முஸ்லீம்கள், தக்குவா உள்ள முஸ்லீம்களுக்கு மட்டுமே கையில் இருக்கு. இல்லைன்னா அவன் ரஷ்யாக்காரன் இதை கண்டுபிடிச்சுவான். ட்ரஸ்ட் எல்லாம் பிரஸ் பட்டன் சொன்னா ஆயுத விமானங்கள்லாம் உள்ளுனா. சகோதரர்களே, 10 ஆண்டுகள் இது போன்ற தக்குவாதாரிகளால் யுத்தம் நடந்தது. ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர், யுனைடெட் சோவியத் ரிபப்ளிக் துண்டு துண்டா போய் 6 நாடுகள் வந்துட்டு 1991. அப்ப நமக்கு தூர்தர்ஷன் மட்டும்தான் தொலைக்காட்சி. பிரயாண ராய் படிக்கிறான், The world history is taking a different turn with the fall of Russia in Afghanistan. ஆப்கானிஸ்தானில் ரஷ்யா வீழ்ந்ததில் இருந்து ஒரு தனி ஹிஸ்டரி உருவாகுது. வெல்ல முடியாத ஒரு சக்தி தக்வா உள்ள முஸ்லீம்கள் என்ற வரலாறு படைக்கப்படுகிறதுன்னு எழுதலாம். சகோதரர்களே, இதுல நிறைய பேர் காயம்பட்டாங்க. குண்டு போட்டுக்கிட்டே இருந்தான். நிறைய பேர் காயம்பட்டான். நிறைய பேர் இது பண்ணான். நிறைய பேர் ரொம்ப புத்திசாலின்னு தவிச்சு ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஓடி போயிட்டான். இளைஞர்கள்லாம் ஓடி போயிட்டான். லண்டன், அமெரிக்கால போய் படிச்சுட்டு வந்தான். அப்படி ஒருதான் பொண்ணு கேட்க வந்தாங்க. ஆப்கானிஸ்தான்ல கோட்டு சுட்டெல்லாம் போட்டுக்கிட்டேன். ஐ எம் காட் எஜுகேட்டட் இன் ஆக்ஸ்போர்ட், தென் இன் Yale. So I have so many degrees. I want to marry the most beautiful woman in this Afghanistan. ஆப்கானிஸ்தான் ரொம்ப அழகான ஒரு பொண்ணு எனக்கு வாழ்க்கை படணும்னு சொல்லி வந்திருக்கேன்.
அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த அட்ரஸில் போய் அந்த பொண்ணை பார்க்க போகிறேன் அப்படின்னா. அப்போ இவனுக்கு அங்கே வழி தெரியல. இந்த காலெல்லாம் அடிபட்டு நொறுங்கி கிடந்த ஒரு முஜாஹிது அங்கே நின்னான். அவனை பார்த்து கேட்டான், எப்போ அந்த அட்ரஸ் உனக்கு தெரியுமான்னு. தெரியுமே, என்னை கொஞ்சம் கூட்டு போய்யா, கூட்டு போகிறேன்.